Hi students, in the previous video we studied about the chemistry of nucleic acids. In this video we are going to learn about RNA world and the properties of genetic material. Each and every cell contains both RNA and DNA. The content of RNA is 10 times more than the DNA. ஒவ்வொரு செல்லிலும் DNAவும் இருக்கும் RNAவும் இருக்கும் high organismsல. ஆனால் DNA ஓட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், RNA வந்து அதிகமான அளவில் இருக்கும். RNA எவ்வளோ இருக்கும்னா DNAவோட 10 டைம்ஸ் கிட்டத்தட்ட வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹை RNA கண்டென்ட் எதனால் அப்படின்னா இட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் டூயிங் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது வந்து ஒரு செல்லில் RNA வந்து நிறைய ரோல் கேரி பண்ணிட்டு போகுது. அதனால் RNAவோட கண்டென்ட் வந்து ஒரு செல்லில் அதிகமான அளவில் இருக்குது. ஃப்ராங்கல், கார்னட் அண்ட் சிங்கர் in the year 1957 they examined the tobacco mosaic virus TMV அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ லோயர் ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, வைரஸஸ்லாம் பார்த்திங்கன்னா சிலதில் DNA இருக்கும், சிலதில் RNA ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை சிலதில் போத் இருக்கும். இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸில் இவங்க ஐசோலேட் பண்ணி பார்க்கும்போது RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி எக்ஸாமின் பண்ணாங்கன்னா இந்த TMV வைரஸில் இருக்கிற ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணி பார்த்து இது RNA மட்டும்தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அது TMV வைரஸில் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஏர்லி 1980s 3 molecular biologists Leslie Orgel, Francis Crick and Carl Woese proposed the RNA world. The RNA world states that RNA is the first stage in the evolution of life. This RNA catalyzes the molecules which are necessary for the survival and replication. ஒரு ஆர்கானிசமில் RNA அதுதான் வந்து எவல்யூஷனுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுதான் வந்து எல்லா மாலிகுல்ஸ் ஒரு சர்வைவலுக்கு தேவையான எல்லா மாலிகுல்ஸையும் கேட்டலைஸ் பண்ணி அது ரெப்ளிகேட், அதாவது டபுள் ஆகிறதுக்கு எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த டேர்ம் RNA வேர்ல்டு இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னா வால்டர் கில்பர்ட் in the year 1986. ஸோ 3 biologists Leslie Orgel, Francis Crick and Carl Woese அவங்க என்ன சொன்னாங்கன்னா RNA தான் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்க்கு முக்கியமான பங்கு வகிக்குது. RNA தான் வந்து ஒரு சர்வைவலுக்கும் ரெப்ளிகேஷனுக்கும் தேவையான எல்லா மாலிகுல்ஸையும் வச்சிருக்கு அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கு RNA வேர்ல்டு அப்படின்ற டேர்மை ஃபஸ்ட்டு யார் கொடுத்ததுன்னா வால்டர் கில்பர்ட் in the year 1986. This may be asked as one word. So who proposed the term RNA world like that? Walter Gilbert proposed that RNA is the first genetic material on earth. Now there are many evidences to show that many essential life processes like the metabolism, translation, splicing, transcription, all these processes have evolved around RNA. RNA தான் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்திருக்கு. அதில் இருந்து தான் நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங், டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸஸ் வந்து RNAவை சுற்றி தான் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. RNA has the ability to act both as the genetic material and the catalyst. RNA வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்கும், கேட்டலிஸ்டாகவும் இருக்கும். நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து RNA தான் கேட்டலைஸ் பண்ணுது. அதனால் கேட்டலைட்டிக் RNAவை நம்ம ரைபோசைம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ரைபோசைம் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். RNA ஹேஸ் த எபிலிட்டி டு ஆக்ட் போத் ஆஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் கேட்டலிஸ்ட். RNA வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் ஆக்ட் பண்ணும், கேட்டலிஸ்டாகவும் ஆக்ட் பண்ணும். நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுற கேட்டலிஸ்டாக RNA இருக்குது. அதனால் கேட்டலிட்டிக் RNAவை நம்ம ரைபோசைம் அப்படின்னு சொல்கிறோம். RNA
கேட்டலிஸ்டாக இருக்கிறதுனால இது வந்து என்னவாகுது, ரியாக்டிவாக இருக்குது. அதாவது எப்போதுமே ரியாக்ஷன்ஸ், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணிட்டு போகுது. அதனால் என்ன பண்ண முடியுது, அதால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. அது வந்து அன்ஸ்டேபிள், அதாவது ஒரே ஃபார்மில் இருக்க முடியாது, அது அன்ஸ்டேபிளாக இருக்குது. அதனால தான் ஸ்லோவாக இந்த அன்ஸ்டேபிள் ஆர்என்ஏல இருந்து ஸ்டேபிளான டிஎன்ஏ எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்என்ஏவோட கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA has evolved into the double-stranded DNA. This double-stranded DNA have complementary strand. இந்த 2 strandsum பார்த்தா ஒரு ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்கும். இதனால் இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, நிறைய சேஞ்சஸோட எவால்வ் ஆகிருக்கு. சில ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் வந்து ஜீன் ரெகுலேட்டர்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்னா, இட் வில் கோ அண்ட் பைண்ட் வித் த டிஎன்ஏ அண்ட் வில் அஃபெக்ட் த ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு செல்லில் ஆர்என்ஏவும் இருக்குது, டிஎன்ஏவும் இருக்குது. இந்த ஆர்என்ஏ மாலிகூல் என்ன பண்ணும், டிஎன்ஏ மாலிகூலோட பைண்ட் பண்ணி அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். சில வைரஸஸ் ஆர்என்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கும். Andrew Fire and Craig Mello, they said that RNA is the active ingredient in the chemistry of life. நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப ஆக்டிவான சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னா அது RNA அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணாங்க. For this they received the Nobel Prize in the year 2006. Properties of genetic material. Hershey and Chase experiment proved that DNA is the genetic material in a cell. But in some viruses like the tobacco mosaic viruses and bacteriophages, RNA acts as the genetic material. A molecule that acts as a genetic material, it may be RNA or DNA, should have the property of self-replication, stability, information storage and variation through mutation. Self-replication is one of the property of genetic material. Self-replication is the ability of RNA or DNA to replicate. ஒரு டிஎன்ஏவோ இல்லை ஒரு ஆர்என்ஏவோ பேஸ் பேரிங் இல்லை காம்ப்ளிமெண்டாரிட்டி அந்த ரூல் படி அவங்களுடைய இன்னொரு காப்பி அதோடைய பேரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். ஸோ the DNA or the RNA should be able to replicate. Proteins do not have the property of self-replication. The next property of genetic material is the stability. The genetic material should be stable both structurally and chemically. அதோடைய ஸ்ட்ரக்சர் வைஸும் பார்த்தீங்கன்னா அதோடைய கெமிக்கல் நேச்சர் படியும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிளாக இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள்லையும் ஏஜ் ஆர் சேஞ்ச் இன் த ஃபிசியாலஜியும் அந்த ஆர்கானிசம் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஜெனட்டிக் மெட்டீரியலோட ஸ்டெபிலிட்டியை ப்ரூவ் பண்ணது யாருன்னா கிரிஃபித் த்ரூ ஹிஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பெரிமெண்ட். What he did is he heat killed the bacteria. When he heat killed the bacteria was killed, but the properties of the genetic material was not destroyed. The DNA has 2 strands. When the 2 strands are separated, we are telling it as denaturation. When the 2 strands come together, we say it as denaturation. In DNA, the 2 strands are complementary. We can separate these 2 strands by heating, that is denaturation. When again appropriate condition comes, the 2 strands can come together, that is renaturation. That proves the stability of DNA. DNA stable-ஆ இருக்கிறதுனால தான் ஹீட் பண்ணும்போது அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் செப்பரேட் ஆகுது. அப்புறம் திரும்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது திரும்ப அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் ஒன்றா வந்துடுது. இதிலேருந்து நம்ம டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்டேபிளான இதுன்றதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன் ஆர்என்ஏ 2 ஹைட்ராக்சில் குரூப் அந்த இடத்துல தான் வந்து அது எண்ட் ஆகும். ஸோ அது ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் அந்த இடத்துல எண்ட் ஆகும்னு படுக்கும்.
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்டிவ் குரூப். அதனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆர்என்ஏவை வந்து ஈஸியாக டிகிரேட் பண்ணிடுது, அதாவது பிளவுபட வச்சிடுது. It is proved that RNA acts as a catalyst and is involved in many metabolic reactions. So, DNA is chemically more stable than RNA. RNA-வை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா DNA தான் ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை வந்து RNA-வை கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ வந்து லெஸ் ரியாக்டிவாக தான் இருக்குது. Presence of thymine instead of uracil in DNA confers more stability to DNA. ஸோ நம்ம டிஎன்ஏவோட அந்த இதில் பார்த்தோம் தைமன் இருக்குது யுரேசிலுக்கு பதிலாக. ஸோ அது வந்து என்ன பண்ணுது டிஎன்ஏக்கு மோர் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. Information storage is another important property of genetic material. The genetic material should be able to express itself in the form of Mendelian characters. ஒரு genetic material வந்து Mendelian characters-ஐ express பண்ணக்கூடியதாக இருக்கணும். RNA is directly involved in photosynthesis, so it can easily express the characters. But DNA depends upon RNA for protein synthesis. Both DNA and RNA can act as genetic material, but DNA is more stable. It stores the genetic information and RNA transfers the genetic information. Genetic information வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா டிஎன்ஏக்கு தான் இருக்குது. ஆர்என்ஏ வந்து புரோட்டீன் சிந்தசிஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அதால் மெண்டேலியன் கேரக்டர்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஆனால் டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவை புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால் டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் ஆர்என்ஏ தான் வந்து என்ன பண்ண முடியும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். Variation through mutation is another important property of genetic material. The genetic material should be able to mutate. DNA and RNA can mutate. RNA is unstable. நம்ம வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா என்ன பண்ணணும், அது மியூட்டேஷன் நடக்கணும். மியூட்டேஷன்றது வந்து என்னது, ஒரு சடன் சேஞ்ச். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே வந்து மியூட்டேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஆர்என்ஏ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்டராக வந்து மியூட்டேட் பண்ணும். வைரஸஸ் ஹேவ் ஆர்என்ஏ ஆஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். வைரஸஸில் ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அதனால் அதோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டராக இருக்குது. அதால் ஈஸியாக மியூட்டேட் ஆகி சீக்கிரமாக எவால்வ் ஆக முடியும். So far we studied about the characteristics of both RNA and DNA. RNA and DNA can function as the genetic material. ரெண்டுத்துக்குமே genetic material-ஆக ஆக்ட் பண்ண முடியும். DNA தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது RNA-வை விட. அதனால் RNA is preferred for the storage of genetic information. நம்மளோட genetic information-ஐ ஸ்டோர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி டிஎன்ஏக்கு இருக்குது. ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்குது. We studied the properties of genetic material. The properties of genetic material are self-replication, stability, information storage, and variation through mutation. Self-replication is the ability of genetic material to replicate. Stability is the ability of genetic material to be stable structurally and chemically. We studied the presence of thymine instead of uracil in DNA confers stability to DNA. Next, in the information storage, we studied RNA is directly involved in protein synthesis and can easily express the characters. DNA depends upon RNA for protein synthesis. DNA is more stable, so it can store the genetic information, and RNA transfers the genetic information. Variation through mutation is the ability of the genetic material to mutate.
both DNA and RNA can mutate. Properties of genetic material is one important 5-mark question. Learn this and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.